السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. கணிச்சக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, என்னுடைய இறைவா, நிச்சயமாக நான் உன்னிடத்தில் பயனளிக்கக்கூடிய கல்வியை கேட்கின்றேன், பயனளிக்கக்கூடிய கல்வியை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். மற்றொரு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, நிச்சயமாக நான் இறைவனே உன்னிடத்தில் பயன் தராத கல்வியை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக பிரார்த்தனை செய்கின்றார். இந்த இரண்டு பிரார்த்தனைகளை கவனித்தால் எனக்கு என்ன விளங்குகின்றது? கல்வி என்பது பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கல்வி எமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றதா இல்லையா என்பதை எம்மால் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? பயனளிக்கக்கூடிய கல்வி என்பது அதை கொண்டு நாம் அமல் செய்வோம். ஒரு கல்வி எமக்கு பயனளிக்கின்றதா இல்லையா என்பதை எம்மால் எப்போது விளங்கிக் கொள்ள முடியும்? அதை கொண்டு நாம் அமல் செய்யும் பொழுது. பயனளிக்கக்கூடிய கல்வியை கொண்டு ஒரு முஸ்லிம் அமல் செய்வார். அந்த அடிப்படையில் உங்களிடத்தில் இப்பொழுது நான் 2 கேள்வி கேட்கிறேன். இத்தனை நாட்கள் இந்த மகரிப் தொழுகைக்கு பின்னால் நான் படித்த கல்வி பயனுள்ள கல்வியா இல்லை? பயனுள்ள கல்வியா இல்லை? பயனுள்ள கல்வி. முதல் கேள்வி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது கேள்வி, பயனுள்ள கல்வி என்றால் அதை கொண்டு எம்மில் எத்தனை பேர் அமல் செய்யும்? அமல் செஞ்சமா? மாஷா அல்லாஹ். இந்த பதில் தான் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய பதிலாக இருக்கும். ஒரு கல்வியை நாம் படிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த கல்வியை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நாம் பயன் பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த கல்வியை படிப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எதை விட்டும்? பயன் தராத கல்வியை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒவ்வொரு நாளும் நாம் படிக்கக்கூடிய கல்வி, அது காலையில் படிக்கக்கூடிய தஃப்சீராக இருக்கலாம், அல்லது மக்ரிபிற்கு பின்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஃபிக்ஹ் சட்டங்களாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு நாம் பயன் பெற வேண்டும். கடந்த சில நாட்களாக தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய திக்ர்கள் சம்பந்தமாக, தொழுகையில் நாம் பின்பற்ற வேண்டிய சுன்னாக்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து வந்தோம். எத்தனை சுன்னாக்களை பார்த்தோம்? சொல் ரீதியான சுன்னாக்கள் மொத்தம் எத்தனை? 10. எத்தனை? 11. வேற 21. மொத்தம் 25. சொல் ரீதியான சுன்னாக்கள் மொத்தம், சொல் ரீதியான சுன்னாக்கள் 16. 11. உறுதியாக சொல்ல வேண்டும், எந்த விதமான சந்தேகமும் அதில் இருக்கக்கூடாது. இதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கை செய்தல். படிக்கக்கூடிய கல்வியை முதலில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எதை படிக்கின்றோமோ அதை நம்முடைய நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? அப்பொழுதுதான் அமல் செய்ய முடியும். சொல் ரீதியான சுன்னாக்கள் மொத்தம் எத்தனை? 11 சுன்னாக்கள் தான். எந்த விதமாக கேட்டாலும், எப்பொழுது கேட்டாலும் தெளிவாக இருக்க வேண்டும். 11 சுன்னாக்கள் தான். அந்த 11 சுன்னாக்களின் முதல் சுன்னா என்ன சொன்னா? என்ன சொன்னா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அத்வா. என்ன துவா? அல்லாஹும்ம பாஇத் பைனி. அந்த இடத்தில் சில துவாக்கள் உள்ளது, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 துவாக்களை நாம் சொல்லியிருந்தோம். சுப்ஹானக அல்லாஹும்ம என்று ஆரம்பிக்கக்கூடிய துவாவை ஓதிக்கொள்ளலாம், வஜ்ஹத்தை ஓதலாமா என்று கேட்டால் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் சிறந்தது குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அல்லாஹும்ம பாஇத் பைனி என்ற துவா தான் என்பதாக நாம் சொல்லியிருந்தோம். முதலாவது சுன்னா. இரண்டாவது சுன்னா என்ன சொன்னா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். 11ஐ நீங்கள் எல்லாம் சொல்ல போகின்றீர்கள். மூன்றாவது சுன்னா என்ன சொன்னா?
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வது. நாலாவது சுன்னா. நாலாவது சுன்னா அதுக்கு முன்னாடி ஆமீன் சொல்லுவது. நாலாவது சுன்னா ஆமீன் சொல்லுவது. ஐந்தாவது சுன்னா என்ன சுன்னா? அதுக்கு முன்னாடி ஒரு சுன்னா இருக்கு. துஆவுல் இஸ்திஃப்தாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 3, ஆமீன் சொல்வது 4வது. ஆமீனுக்கு அப்புறம் துணை சூராவை ஓதுவது. ஐந்தாவது சுன்னா என்ன சொன்னா? துணை சூராவை ஓதுவது. 6வது சுன்னாதான் என்னது? அந்த துணை சூராவை பகிரங்கமாக ஓத வேண்டிய தொழுகைகளில் இமாம் பகிரங்கமாக ஓதுவதும், மறைமுகமாக ஓத வேண்டிய தொழுகையில் இமாம் மறைமுகமாக ஓதுவதும், மஅமூம்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா வேளையிலும் இமாமை பின்தொடர்ந்து மறைமுகமாக ஓதுவதும். இது 6வது சுன்னா. 7வது சுன்னா என்ன சுன்னா? ருக்கூவில் ஓத வேண்டிய zikr. சுப்ஹான ரப்பியல் அலீம் கிடையாது, அஸீம். சுப்ஹான ரப்பியல் அஸீம், அதை உச்சரிக்கக்கூடிய முறையில் கவனம் இருக்க வேண்டும். அலீம் என்று சொன்னால் மிக அறிந்தவன் என்பதாக அர்த்தம். அஸீம் என்பதாக சொன்னால் தான் என்ன அர்த்தம்? மிக சிறந்தவன் என்பதாக அர்த்தம். சரியான உச்சரிப்புடன் சொல்ல வேண்டும். சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்பதாக சொல்ல வேண்டும். 7வது சுன்னா. 8வது சுன்னா, 7வது சுன்னாவே அந்த திக்ரை சொல்லுவது வாஜிப். அந்த 7வது சுன்னாவான அந்த வாஜிபான அந்த திக்ரை ஒரு முறைக்கு மேல் அதிகப்படுத்துவதுதான் 7வது சுன்னா. அதையும் தெளிவாக இருக்க வேண்டும். 8வது சுன்னா என்ன சொன்னா? 8வது சுன்னா ருக்கூவிலிருந்து எழுந்திருத்ததற்கு பின்னால் என்ன ஓத வேண்டும்? ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் என்பதாக ஓதலாம். இதற்கு அடுத்தபடியாக சில துஆக்களை சொன்னோம். மில் அஸ்ஸமாவாதி வ மில் அல்லர்தி வ மா பைனஹுமா வ மில் மா ஷஅத மின் பஅத் என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய துஆ. தெரிந்தால் ஓதிக்கொள்ளலாம். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? 8வது சுன்னா என்ன சொன்னா? ருக்குவில் இருந்து எழுந்திருத்ததற்கு பின்னால் ஓத வேண்டிய திக்ர். என்ன திக்ர்? ரப்பனா லக்கல் ஹம்த். நான் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன் ரப்பனா லக்கல் ஹம்த், ரப்பனா வலக்கல் ஹம்த் என்பதாக சொல்லலாமா, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் என்பதாக சொல்லலாமா என்பதாக நான் சொல்லியிருந்தேன். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நீ ஏன் சொல்லலாம்? எல்லாத்திற்கும் அறிவிப்பு உண்டு. இந்த விதங்களில் எல்லாத்திற்கும் அறிவிப்புகள் உண்டு, ஹதீஸ்கள் உண்டு. அந்த அடிப்படையில் எந்த விதமாக வேண்டும் என்றாலும் சொல்லிக் கொள்ளலாம். 8வது சுன்னா. 9வது சுன்னா என்ன சொன்னா? சஜ்தாவில் ஓத வேண்டிய ஜிக்ரை ஓதுவது. என்ன ஜிக்ர்? சுப்ஹான ரப்பியல் அலா. என்ன அர்த்தம்? சுப்ஹான என்ன அர்த்தம்? பரிசுத்தமானவன். ரப்பிய என்னுடைய இறைவன். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அலா மிக உயர்ந்தவன். அவனுடைய பண்புகளால் அவன் உயர்ந்தவன், அவனுடைய படைப்பினங்களால் அவன் உயர்ந்தவன், அவனுடைய புகழால் அவன் உயர்ந்தவன், எல்லா விஷயங்களிலும் அவன் உயர்ந்தவன். அப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய இறைவன், பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். 9வது சுன்னா. 10வது சுன்னா என்ன சொன்னா? ரப்பி குஃபிர்லி. எப்பொழுது ஓத வேண்டிய சுன்னாது? 2 சஜிதாக்களுக்கு மத்தியிலே. 2 சஜிதாக்களுக்கு மத்தியிலே என்றால் என்ன? சிலருக்கு குழப்பம் வரலாம். ஒரு சஜிதாவில் இருந்து எழுந்திருத்து ஒரு கணம் அமர்ந்திருக்கும் அல்லவா, அந்த இடம் தான். அந்த இடத்தில் ஓத வேண்டியது ரப்பி குஃபிர்லி. 10வது சுன்னா. 11வது சுன்னா என்ன சொன்னா? அத்தஹியாத்திற்கு பின்னால் ஓத வேண்டிய ஸலவாத், அதற்கு பின்னால் ஓதப்பட வேண்டிய துஆக்கள். இவைகள் அனைத்தையும் நேற்றைய தினம் நாம் தெளிவாக சொல்லி இருந்தோம். இந்த 11 தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய தொழுகைகளுடைய திக்ர்களாக இருக்கின்றது. வாய்வழி, அதாவது சொல் ரீதியான திக்ர்கள். இதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் ரீதியான 11 சுன்னாக்கள். இந்த 11 சுன்னாக்களையும் நம்முடைய தொழுகையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பான முறையில் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் தொழுகையில் இது சுன்னாவா, இது வாஜிபா, இது ஃபர்லா என்பதாக கேள்வி கேட்பதை விட எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காண்பித்தது. சில உலமாக்கள் சொல்லி காட்டும் பொழுது தொழுகையில் இதை பிரிக்கவே வேண்டியது கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கும் பொழுது அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இந்த கல்வியெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பயனுள்ள கல்வியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பயனுள்ள கல்வியாக என்றால் என்ன அர்த்தம்? அதை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கக்கூடிய
செயல் ரீதியான சுன்னாக்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். அதை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை நம்முடைய தொழுகையை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தந்துள்ள வேண்டும். هذا من عند والعلم عند الله أقول قولي هذا استغفر الله لي ولكم ولجميع المسلمين المؤمنين أجمعين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.